ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஸ் கணிதம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பயிற்சி 1.4 உள்ள 5வது கணக்கு பார்க்க போகிறோம். சரியா? ஸோ கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். A = X, அதாவது ஏங்கிறது எக்ஸ் தான். அந்த எக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் தான் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. X = 2n. 2n அப்படின்னா இப்போ இந்த எண்ணுக்கு பதிலாக என்ன வேல்யூ கொடுக்கணும் நம்மளுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதையும் அவங்களே கொடுத்துருப்பாங்க. n belongs to W. W மீன்ஸ் ஹோல் நம்பர். ஹோல் நம்பர் எதில் ஸ்டார்ட் ஆகும்? 0 1 2 3 ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுக்கு பதிலாக நான் இப்போ 0 1 2 3 போட்டு பார்க்கணும். எது வரைக்கும் போட்டு பார்க்கணும் அப்படின்றதையும் அவங்களே கொடுத்துருக்காங்க. n <4. n வந்து 4 விட கம்மியாக வர்ற வரைக்கும் நான் போட்டு பார்க்கணும். அப்போ எத்தனை நம்பர்ஸ் போடணும்? 0 1 2 3 போட்டு பார்க்கணும் எண்ணுக்கு பதிலாக. சரியா? எண்ணுக்கு பதிலாக போட்டு பார்த்து என்ன ஆன்சர் வருதோ அதெல்லாம் ஏங்கிற செட்டில் வரும்னு அர்த்தம். அடுத்து பிங்கிற செட் பாருங்கள். எக்ஸ் என்னென்னா 2n. அங்கே 2n, இங்கே 2n, அதாவது 2 × n அர்த்தம். இங்கே n என்னது அப்படின்னா n கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இயல் எண்கள் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 தான் போகும். சரியா? n < 4 எது வரைக்கும் போடணும்னா 4 வரைக்கும் போடலாம். அங்கே n <4, 4 விட கம்மியாக தான் போடணும். ஆனால் இங்கே <= கொடுத்துருக்கிறதுனால இங்கே 4ம் போடணும் அப்படின்னு அர்த்தம். சரியா? 4 இதில் உண்டுன்னு அர்த்தம். மற்றும் C = இப்போ சிங்கிறது அவங்களே கொடுத்துட்டாங்க. எலமெண்ட்டு 0 1 2 5 6 எனில் கணங்களின் வெட்டுக்கான சேர்ப்பு பண்பை இப்போ நம்ம 4th சம்மில் கண்டுபிடிச்சோம் இல்லையா? கணங்களின் வெட்டுக்கான சேர்ப்பு பண்பு அதே பண்பை தான் இங்கே சரி பார்க்க போகிறோம். அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அங்கே ABCங்கிற 3 செட்டு வேறு செட்டு கொடுத்துருந்தாங்க. இங்கே வேறு ஒரு 3 செட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 4th சம்மில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணமோ அதே தான் இங்கேயும் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு சேமாக தான் ஆன்சர் வரணும். ஸோ பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்களோ 3 செட்டு எழுதிக்கிட்டோம். இப்போ ஏபியில் எலமெண்ட் இல்லை, அந்த எலமெண்ட்டை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏஸுங்கிற செட்டில் என்னென்ன எலமெண்ட் வரும்னு கண்டுபிடிக்கலாம். இப்போது எண்ணுக்கு பதிலாக நான் என்ன போடணும்? ஹோல் நம்பர்ஸ் போடணும். 0 1 2 3 வரைக்கும் போடணும். இப்போ 2^0 அப்படின்னா ஆன்சர் என்ன? 2^0னா எந்த நம்பருக்கும் பவரில் 0 வருதுன்னா அதோட ஆன்சர் 1ன்னு அர்த்தம். ஸோ 1 போட்டுக்கலாம். அடுத்து 2^1. 2^1னா மீனிங் என்ன? 2 ஒரு டைம் போடணும்னு அர்த்தம். ஸோ 2 தான் ஆன்சர் வரும். அடுத்து 2^2. 2^2னா 2^2னா 2 × 2. 2வை 2 தடவை பெருக்குன்னு அர்த்தம். 2 × 2ன்னு அர்த்தம். ஸோ 2 4. அடுத்து 2^3. 2^3னா 2வை 3 தடவை பெருக்குன்னு அர்த்தம். 2 × 2. ஸோ ஃபஸ்ட்டு 2 பெருக்குனீங்கன்னா 2 4. அடுத்து இன்னொரு 2 இருக்குது. இந்த 4ஓட இன்னொரு 2 பெருக்குனீங்கன்னா 4 2 8ன்னு உங்களுக்கு ஆன்சர் வரும். சரியா? ஸோ இதெல்லாம் நீங்கள் சின்ன கிளாஸில் உங்களுக்கு தெரிஞ்சது தான். அதனால் அதை நான் எழுதி காமிக்கலை, டேரெக்டாக போட்டோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பிங்கிற செட்டு கண்டுபிடிக்கலாம். இங்கே வந்து ஹோல் நம்பர் என்னை விட கம்மியாக தான் 4 விட கம்மியாக தான் போடணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் 3யோட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இங்கே பார்க்கலாம். நேச்சுரல் நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா 2 × 1 ஆன்சர் என்ன? 2. நெக்ஸ்ட்டு 2 × 2 ஆன்சர் என்ன? 4. 2 × 3 6. 2 × 4 இங்கே ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துருக்கனால 4ம் இங்கே போடணும். 2 × 4 4னா 8 வரும். 2 × 4 8. ஸோ ABC 3 செட்டுமே நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போது கணங்களின் சேர்ப்பு பண்பு எதுக்கான சேர்ப்பு பண்புனா வெட்டுக்கான சேர்ப்பு பண்பு. இதுவே இங்கிலீஷில் எழுதினீங்க அப்படின்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் இன்டர்செக்ஷன் போடணும். ஓகேவா? ஓகே. ஃபார்முலா என்ன? A × B × C = A × B × C. ஸோ இந்த ஃபார்முலா தான் இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கிறதுக்கு அதில் உள்ள ப்ராக்கெட் நான் ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். அப்போ B × C. ஸோ பிங்கிற செட் என்ன? 2 4 6 8 இன்டர்செக்ஷன். சிங்கிற செட் என்ன? 0 1 2 5 6. ஸோ இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். 2 ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. ஸோ 2 போட்டுக்கலாம். 4 இங்கே இல்லை, 6 இங்கே 6 இருக்குது. ஸோ 6 6 காமன் தான். ஸோ 2, 6 8 வந்து இங்கே இருக்காது. ஸோ நான் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாகவே இப்போ நான் கண்டுபிடிக்க போகிறேன். A × B × C. ஸோ ஏங்கிற செட்டு ஃபஸ்ட்டு எழுதிக்கலாமா? 1 2 4 8 இன்டர்செக்ஷன் B × C இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2, 6ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது ரெண்டையும்
ரெண்டுக்கும் காமனாக என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். 1 இங்கே இல்லை, 2 ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ 2 எழுதிக்கலாம். 4 இங்கே இல்லை, 8 இங்கே இல்லை, இந்த 6 இங்கே இல்லை. ஸோ 2 மட்டும்தான் ஆன்சர். இதை 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் முதல்ல ப்ராக்கெட் உள்ளதை மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ A இன்டர்செக்ஷன் B மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ ஏல உள்ளது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 2 4 8 இன்டர்செக்ஷன். பிங்கிற செட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 4 6 8. ஓகேவா? ஸோ ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது நம்ம எழுதணும். 1 இங்கே இல்லை, 2 காமன் தான், 4ம் காமன் தான், 8ம் காமன் தான், 6 இங்கே இல்லை. ஸோ நான் என்னெல்லாம் எழுதணும்னு பார்த்தீங்கன்னா 2 4 8. ஓகேவா? ஸோ நான் இப்போ ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்க போகிறேன். ரைட் ஹேண்ட் சைடு என்ன? A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C. ஸோ A இன்டர்செக்ஷன் B இப்போ தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? 2 4 8. நெக்ஸ்ட்டு இன்டர்செக்ஷன் சிம்பிள் இருக்குது. நெக்ஸ்ட்டு C பார்த்தீங்க அப்படின்னா 0 1 2 5 6. ஸோ ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது பார்க்கலாமா? 2 காமன், 4 இருக்கா? இங்கே இல்லை, 8 இங்கே இல்லை, இங்கே 0 1 5 6 எல்லாமே இங்கே இல்லை. ஸோ ஒன்லி 2. ஸோ இப்போ செக் பண்ணுங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம் 2 தான் வந்திருக்கு. ரைட் ஹேண்ட் சைட்லேயும் ஆன்சர் கண்டுபிடிச்சோம் 2 தான் இது. ஃப்ரம் 1 and 2 எனக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு அப்படின்னா A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C ஈக்குவல் டு A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C. கணங்களின் வெட்டுக்கான சேர்ப்பு பண்பு சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.